نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் இன்றைய இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நாம், அவன் ஏவிய விடயங்களை நம் வாழ்வில் இயன்றவரை எடுத்து நடக்கும்படியும், அவன் விலக்கியதை நம் வாழ்வில் முழுமையாக விலகிக் கொள்ளுமாறும் இந்த ஹுத்பாவின் ஆரம்பத்தில் நினைவூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் நமக்கு வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் அல் குர்ஆனிலே மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, இந்த வேதத்தில் எதையும் நாம் தெளிவுபடுத்தாமல் விட்டு வைக்கவில்லை, நாம் இந்த வேதத்தில் அனைத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம், மறதியாகவோ தவறுதலாகவோ எதுவும் விடுபடவில்லை என்பதனை அருள்மறை நமக்கு பேசுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது என்பதனை அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அருள்மறையிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தனிநபராக வாழ வேண்டும் என்றால் அவன் எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்றால் அவன் எப்படி வாழ வேண்டும், ஒரு சமூகத்தோடு வாழுகிற போது அவனுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற அனைத்தையும் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாம் இருக்கின்ற இந்த காலம் அனைத்து தொழில்நுட்பங்களும் வளர்ந்திருக்கின்ற ஒரு காலமாகும். உலகமே நம்முடைய உள்ளங்கைக்குள்ள இருப்பது போல இந்த காலம் மிக பெரும் வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. கல்வி ரீதியாக பல வகையில் மனிதர்களுக்கு மத்தியிலே வளர்ச்சிகள் காணப்பட்டாலும்
ஒழுக்க ரீதியாக, பண்பாடு ரீதியாக, நடத்தை ரீதியாக மனிதர்களுக்கு மத்தியிலே அவ்வப்போது சில பின்னடைவுகளும் சீரழிவுகளும் வீழ்ச்சிகளும் காணப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு குடும்பமாக வாழுகிற போது அவர்களுக்கு மத்தியிலே பேண வேண்டிய உறவுகளுக்கு மத்தியிலே பேண வேண்டிய உறவு முறைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அந்த வகையில் நாம் வாழுகிற போது அஜ்னபி என்றால் யார், மஹ்ரமி என்றால் யார் என்பதனை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டிருக்கிறது. இந்த இரண்டு சாரார்கள் பற்றிய தெளிவின்மையினால் ஒருவர் திருமணம் முடிப்பதற்கு நமக்கு ஹலாலானவரா, திருமணம் முடிப்பதற்கு நமக்கு தடை செய்யப்பட்டவரா என்ற அறிவில்லாமல் நம் பெண் சமுதாயம் யாரோடு பேசுவது, எப்படி பேசுவது, என்ன முறையில் நடந்து கொள்வது, யாரோடு பிரயாணம் செய்வது, யாரோடு பிரயாணம் செய்யக்கூடாது என்கின்ற தெளிவின்மையினால் பலவிதமான விபரீதங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் கூட பல சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். சிறுவர் துஷ்பிரயோகம் என்றும், பெண் கடத்தல்கள் என்றும், பாடசாலைக்கு சென்ற பிள்ளையை கடத்தி பலர்கள் பலவிதமான அநியாயங்களை செய்த, அட்டூழியங்கள் புரிந்த செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாரோடு போக வேண்டும், யாரோடு போகக்கூடாது, எப்படி யாரோடு பழக வேண்டும், பழக்க வழக்கங்களை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதனை ஒரு தாயும் தந்தையும் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. யார் நமக்கு பக்கத்திலே வந்து பேச முடியும், யார் நம்முடைய உடலை தொட்டு பேச முடியும், யார் தொட முடியாது, யார் நெருங்க முடியாது என்கின்ற உறவுகளை நாம் படிப்பிக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இஸ்லாம் மனித உறவில் ஒழுக்கம் போடுவதற்கும் அவர்களுக்கு மத்தியில் கண்ணியத்தோடு வாழ்வதற்கும் இஸ்லாம் நமக்கு அழகிய வழிமுறைகளை காட்டித் தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஈமான் பிதுன் வ சித்தூன ஷுஅபா வ ஃபி ரிவாயத்தின் 70 ஷுஅபா. ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகளை கொண்டதாகும், அல்லது 60 சொச்சம் கிளைகளை கொண்டதாகும். அலாஹா லா இலாஹ இல்லல்லாஹ், அதிலே ஆக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவ கலிமாவாகும். அதிலே ஆக தாழ்ந்தது இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையிலே மக்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடியவற்றை அகற்றுவதாகும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கத்தோடும் நாணத்தோடும் வாழ்வது என்பது ஈமானின் ஒரு கிளை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்க உணர்வோடு வாழ பழக்குகிற சமூகத்தை உருவாக்க வேண்டும். வெட்கமில்லாமல் எதையும் பேசலாம், திறந்து பேச முடியும், திறந்து தெரிய முடியும், யாரோடும் போகலாம் என்கிற நிலையை நம் சமுதாயம் வளர்த்திருக்கிறது. வெட்க உணர்வு என்பது ஈமானின் ஒரு கிளை. வெட்கத்தோடு வாழுகிற போதுதான் எப்படி இறையச்சத்தோடு வாழ்வானோ அது போல வெட்க உணர்வு வந்து ஒரு ஒழுக்கமுள்ள பண்பாடுள்ள நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை விடயம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். மஹ்ரம் என்றால் யார், அஜ்னபி என்றால் யார்? மஹ்ரம் என்பது திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட நெருங்கிய உறவினர்கள் ஆவார்கள். அவர்களை திருமணம் செய்ய முடியாது. அவர்களோடு நெருங்கி பழகுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது. அப்படியான உறவுகள் யார் என்று தெரிந்து அவர்களோடு மாத்திரம்தான் நம்முடைய நெருங்கிய உறவுகள் இருக்க வேண்டும். அஜ்னபி என்பவர்கள் திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்ட அந்நியவர்கள் என்பது அதனுடைய அர்த்தமாகும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரண்டு உறவுகளையும் நாம் பார்த்து அதிலே நமக்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிற மஹ்ரம் என்ற உறவோடுதான் நம்முடைய பிள்ளைகள் பழகுவதும், நம்முடைய பிள்ளைகள் போவதும், நம்முடைய பிள்ளைகள் வருவதும் என்பதனை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது.
சூரா அன்-நிசா என்ற அத்தியாயத்தின் 23வது வசனத்திலும் சூரா அன்-நூர் என்ற அத்தியாயத்தின் 31வது வசனத்திலும் இவர்கள் யார் என்பதனை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த மஹரம் என்ற உறவை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிற போது ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅகவாத்துக்கும் வஅம்மாத்துக்கும் வகாலாத்துக்கும் வபனாத்துல் அஹி வபனாத்துல் உக்தி என்று அந்த வசனத்தை அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறார். திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட மஹரமாக உள்ள பேணுதலான கண்ணியமிக்கவர்களாக பழகுவதற்கு இஸ்லாம் நமக்கு அளித்திருக்கின்ற இரத்த உறவுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கிறார். அதிலே முதலாவது அவர்தான் உங்களுடைய தாய்மார்களாகும். உங்களுடைய தாய், தாயுடைய தாய், தாயுடைய தாயின் தாய் என்று உயர்ந்து செல்கிற அந்த லிஸ்டிலே உள்ளவர்கள் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்களாகும். மஹரம் என்ற அந்த நிலையிலே உள்ளவர்களாகும். எனவே தாயோடு நாம் பழகுவது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் அவர்களோடு நாம் நல்ல முறையிலே நாம் பேசுவதும் கதைப்பதும் அவர்களோடு போவதும் வருவதும் அவர்களோடு இருக்கிற உறவை போல அந்நியவர்களோடு நாம் அந்த உறவு இருந்து விடக் கூடாது. இது முதலாவதாக அல்லாஹ் சொல்கிற இந்த செய்தியாகும். இரண்டாவது உங்களுடைய பெண் குழந்தைகள், உங்களுடைய மகள்மார்கள், மூன்றாவது உங்களுடைய சகோதரிகள், நான்காவது உங்களுடைய சாட்சிமார்கள், ஐந்தாவது உங்களுடைய மாமிமார்கள். பிள்ளைகள் என்கிற போது நம்முடைய பெண் குழந்தைகள், பெண் குழந்தைகளின் குழந்தைகள், அவர்களின் குழந்தைகள் என அவர்கள் எல்லோருமே நமக்கு மஹரமாக ஆகுகிறார்கள். நம்முடைய சகோதரிகள், அதுபோல சாட்சிமார்கள், நம்முடைய தாயின் சொந்த சகோதரிகள், ஊருக்குள்ளே சாட்சி என்று சொல்கிற அன்று என்று கூப்பிடுகிறவர்கள் அல்ல, மாற்றமாக நம்முடைய தாயின் சொந்த சகோதரிகளைத்தான் இஸ்லாம் இங்கு பேசுகிறது. நாம் ஒரு சாட்சி என்ற ஒருவரை கூப்பிடுவோம், பெரியம்மா என்ற ஒருவரை கூப்பிடுவோம், அல்லது நாம் ஒருவரை அன்று என்று கூப்பிடுவோம், அவர்களை அல்ல. உன்னுடைய தாயின் சொந்த சகோதரி தான் உனக்கு மஹரமாகும். ஊருக்குள்ளே அன்று என்று, ஊருக்குள்ளே சாட்சி என்று கூப்பிடுகிறவர்கள் எல்லாம் உனக்கு மஹரம் அல்ல என்பதனை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதுபோல உன் சகோதரியின் பிள்ளைகள், உன் சகோதரனின் பிள்ளைகள் என 7 கூட்டத்தார்களை குடும்ப உறவில் உனக்கு மஹரமாகிறது என்பதனை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே போன்றுதான் பால்குடி மூலமாக அந்த காலத்தில் இருந்த ஒரு முறை, தன்னுடைய பிள்ளையை இன்னும் பால் குடிப்பதற்காக அவர்கள் அனுப்புகிற ஒரு நிலை இருந்தது, வளர்ப்பதற்காக. அந்த முறையிலே வரக்கூடியவர்களும் நம்முடைய குடும்ப உறவில் யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறார்களோ அதுபோல பால்குடி முறையிலும் தடை செய்யப்படுகிற நிலையை இஸ்லாம் நமக்கு உருவாக்கி இருக்கிறது. அதையும் தாண்டி மூன்றாவது ஒரு மஹரம் என்று வருகிற ஒரு நிலையை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அதுதான் திருமண உறவாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திருமண உறவின் ஊடாக நமக்கு இஸ்லாம் தடை செய்திருப்பது, மஹரமாக இருப்பது நம்முடைய மனைவியின் தாய், மாமியார். இந்த மாமியார் என்று சொல்கிற அவர் நமக்கு மஹரம் என்று இஸ்லாம் அடையாளம் செய்திருக்கிறது. இரண்டாவது மனைவியின் முந்திய கணவரின் மகள். ஒரு இரண்டாவது திருமணம் முடிக்க போகிற ஒரு பெண், அவளுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் முடித்த ஒரு குழந்தை இருக்கிறது. நாம் அந்த குழந்தையை திருமணம் முடிக்க போகிறோம். அந்த குழந்தையை திருமணம் முடிப்பதன் ஊடாக அல்லது அந்த தாயை திருமணம் முடிப்பதன் ஊடாக இந்த குழந்தை ஏற்கனவே பிறந்திருக்கிற அந்த குழந்தை நமக்கு மஹரமாக ஆகுகிறது. ஒரு தாயை திருமணம் முடிக்கிறோம், ஏற்கனவே திருமணம் முடித்த ஒரு தாயை, ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறோம். அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதன் ஊடாக அந்த பெண்ணுக்கு பிறந்திருக்கிற அந்த பிள்ளையை நமக்கு இஸ்லாம் மஹரமாக அல்லது வளர்ப்பு பிள்ளையாக இஸ்லாம் அதனை அடையாளப்படுத்துகிறது. அதே போல மருமகள் நமக்கு மஹரமாக இருக்கிறார்கள். இப்படி இஸ்லாம் திருமணத்தின் ஊடாக சில உறவுகளையும், பால்குடி ஊடாக சில உறவுகளையும், குடும்ப ரீதியாக சில உறவுகளையும்
மகரமாக நமக்கு அடையாளப்படுத்தி இவர்கள் உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள், இவர்களோடு நீங்கள் விரும்பியவாறு பேசலாம், அவர்களோடு பழகலாம், அவர்களோடு இருக்கலாம், அவர்களோடு பிரயாணம் செய்யலாம் என்கிற ஒரு நிலையை இஸ்லாம் அனுமதித்து, இவர்கள் தவிர்ந்தவர்களோடு நீங்கள் வாழுகிற வாழ்க்கை என்பது ஒரு அஜ்னபியாக அந்நியவர்களோடு இருப்பதை போல அந்த பழக்க வழக்கம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனைவியின் தாயை இஸ்லாம் மஹரமாக கணிக்கிறது, மனைவியின் சகோதரிகளை மஹரமாக இஸ்லாம் கணிக்கவில்லை. அவர்கள் தற்காலிக திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்களே தவிர, மனைவியின் சகோதரிகளை திருமணம் முடிப்பதற்கு தற்காலிகமாக தடை செய்யப்பட்டவர்களே தவிர அவர்கள் மஹரம்களாக கருதப்பட மாட்டார்கள். நம்முடைய காலப்போக்கில் எப்படி பார்க்கிறோம் என்றால், மனைவியுடைய தாய் முன்னே வர மாட்டால் பேசுவதற்காக, மாமியார் முன்னே வந்து பேச மாட்டார்கள், ஒழிப்பார்கள். ஆனால் மதினிமார்கள் தான் முன்னே வந்து கவனிப்பதும் பேசுவதும் என்ற அந்த அஜ்னபி மஹரமே இருக்கிற உறவு தெரியாததனால் அவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் இஸ்லாம் மஹரமிகளிடம் நாம் எவ்வாறு பேண வேண்டும், அவர்களோடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்கிற போது, அவர்கள் மஹரம்களாக இருக்கிறவர்கள் அவருடைய ஆடை விஷயத்திலே அவர்கள் மறைக்க வேண்டிய முக்கிய பகுதிகளை மறைத்துவிட்டு கழுத்து பகுதிகள், தலைப்பகுதிகள் தெரிவதில் தடை இல்லை. ஆடை விஷயத்தில் ஒரு தாய் தலையை காட்டிக் கொண்டிருப்பது, கழுத்து பகுதியை காட்டிக் கொண்டிருப்பது தவறில்லை. ஆனால் ஒரு மதினி, ஒரு கணவனுடைய மனைவியுடைய சகோதரிமார்கள் அவ்வாறு இருப்பதை இஸ்லாம் தடை செய்கிறது. நம்மோடு பழகிய மச்சான் தானே, நம்முடைய சகோதரின் மச்சான் தானே என்று நினைத்து சர்வ சாதாரணமாக சில நேரங்களில் அந்த மனைவியின் சகோதரிகள் சின்ன பிள்ளையாக இருந்து பருவவரை அடைந்திருப்பார்கள், நம்ம சின்ன பிள்ளையாக தூக்கி வளர்த்த பிள்ளைதானே என்று எண்ணி அவர்களோடு பருவவரை அடைந்ததற்கு பிறகு அந்நியோன்யமாக பேசுவதும், அவர்களோடு குழைந்து பேசுவதும், அவர்களோடு பேசுகிற வார்த்தைகளின் அர்த்தங்கள் வித்தியாசமாக இருப்பதையும் இஸ்லாம் வன்மையாக தடை செய்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால் தான் அஜ்னபியுடைய சட்டங்களை பற்றி இஸ்லாம் பேசுகிற போது அவர்களை, பெண்கள் என்பவர்கள் பொதுவாக வீட்டில் இருக்க வேண்டும், வெளியிலே செல்வதை தடை செய்திருப்பதை இஸ்லாம் பேசுகிறது. எந்த அளவுக்கு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தாக தொழுவதற்காக அனுமதியை கேட்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், பெண்களை அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு தொழுவ வருவதற்கு தடுக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வபுயூதுஹுன்ன கைருல் லஹுன்ன, அவர்கள் வீடுகளிலே தொழுவது அவர்களுக்கு சிறந்ததாகும் என்று நபி அவர்கள் வீடுகளோடு கூடுதலான இடம் இருக்க வேண்டும் என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அஜ்னபியாக இருக்கிறவர்கள் அவருடைய ஆடை ஒழுக்கம் சரியாக இருக்க வேண்டும். ஆடைகளில் அவர்கள் கவனையினமற்றிருக்க கூடாது, ஆடைகள் அகன்றிருக்க கூடாது. ஆடைகள் விலகி இருந்தால் அதனை சரி செய்வது அஜ்னபிகளுக்கு மத்தியிலே இருக்கிற போது மிக பெரும் கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன், நபியே உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கும் மூமினான பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்களுடைய முந்தானைகளை இழுத்து அவர்களை முந்தானைகளை இழுத்து இறக்கி தம்முடைய மார்பகங்களை மூடிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பேசக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். மறைக்க வேண்டிய பகுதிகள் மறைக்க வேண்டும் என்று நபியின் மனைவிக்கும் நபியுடைய பெண் குழந்தைகளுக்கும் உலகத்திலே உள்ள மூமினான பெண்களுக்கும் இஸ்லாம் சொல்கிற வசனமாகும் இது.
வேறொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா மேலே சொன்ன சூரா நூர் என்ற அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற போது வல் யضربن بخمرهن على جيوبهن அவர்கள் தங்களுடைய முந்தானைகளை அவருடைய மார்பகங்களிலே போட்டுக் கொள்ளட்டும் என்று இறைவன் அலங்காரங்களை வெளிப்படுத்தாமல் அவர்கள் எப்படி வாழ வேண்டும், ஒரு அஜ்னபியாக இருக்கிறவர் வருகிற போது ஒரு பெண் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, உறவுகள் தான், உறவுகள் என்ற பெயரோடு இருக்கிறவர்கள், சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடுகிறவர்கள் அந்நியவர்களாக இருப்பார்கள். உறவு முறையிலே நமக்கு பேசுவதற்கு சாச்சாவுடைய மகனாக இருக்கலாம், சாட்சியுடைய மகனாக இருக்கலாம், அவர் அஜ்னபிதான். சாட்சியையும் மாமியையும் இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறது அந்த மஹரம்களிலே. ஆனால் சாச்சாவுடைய சொந்த சாட்சாவாக இருந்தாலும் சொந்த சாட்சியாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் நமக்கு அஜ்னபியாக திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களாகும். எனவே சொந்த சாச்சாவுடைய மகனோடு நடந்து கொள்வது, சொந்த சாட்சியுடைய மகனோடு நாங்கள் அப்படித்தானே பழகிவிட்டோம், நாங்கள் நல்லாத்தானே இருக்கிறோம் என்பது அல்ல. இஸ்லாம் சொல்லுகிற சட்டத்திலே உள்ளது என்ன என்றால், ஒரு சாட்சியுடைய மகள் உனக்கு மஹரம், ஒரு சாச்சாவுடைய மகள் உனக்கு மஹரம், அவர்களுக்கு அஜ்னபி, மன்னிக்கவும் அவர்களுக்கு அஜ்னபி. எனவே அஜ்னபியாக இருக்கிற ஒருவரோடு நீ எப்படி பழக வேண்டுமோ அதே முறையில் தான் உடைய சாட்சியின் மகளோடும் சாச்சாவின் மகளோடும் நீ பழக வேண்டும். அது ஒரு அஜ்னபி என்பதனை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, சில பெண்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றால், ஊர்லே உள்ள ஒருவரை மாமா என்றும், ஊர்லே உள்ளவர்களை நானா என்றும், ஊர்ல உள்ளவர்களை சாச்சா என்றும் அங்கள் என்றும் பழகுவார்கள். அவர்கள் நமக்கு அங்கள் அல்ல. அவர் ஊருக்கு அங்களாக இருக்கட்டும், உனது மகளுக்கு அங்கள் அல்ல. அவர் ஊருக்கு நானாவாக இருக்கட்டும், உனது மனைவிக்கு அங்கள் அல்ல, உனது மனைவிக்கு நானாவல்ல. உனக்கு யாரை இஸ்லாம் நானா சகோதரர் என்று சொல்லியிருக்கிறதோ, யாரை மாமா என்று சொல்லியிருக்கிறதோ அவரைத்தான் நீ மாமா என்று சொல்ல வேண்டுமே தவிர, எல்லாரும் மாமா என்று சொல்கிறார்கள், அவர் நமக்கு மகரமாகுவார்களா என்று கேட்டால் அப்படி ஆக மாட்டார்கள். எனவே ஆடையுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அவர் ஆசிரியராக இருக்கலாம், அல்லது படித்த மௌலவியாக இருக்கலாம், அல்லது வீட்டுக்கு வர வேலைக்காரராக இருக்கலாம், அல்லது டியூஷன் நடத்துகிற தனிமையில் ஒரு பெண்ணுக்கு டியூஷன் நடத்துகிறவராக இருக்கலாம், அல்லது அவர் ஒரு ஆட்டோ ஓடுகிற டிரைவராக இருக்கலாம். அவர் எவராக இருந்தாலும் அஜ்னபிதான். அவர் மத போதகராக இருந்தாலும் அஜ்னபிதான் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பெண்ணும் ஆணும் தனித்திருக்கிற போது மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறார். மூன்றாவது இருப்பது ஆசிரியரும் மாணவியும் அல்ல, மூன்றாவது இருக்கிற போது ஷைத்தான் இருக்கிறான். மௌலவியாக இருந்தாலும், மத போதகராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், நம்பகமான உறவாக இருந்தாலும். அறிக்கையிலே கிட்டத்திலே ஒரு செமினாருக்கு சென்றிருந்தோம். அதிலே சொல்லுகிறார்கள், இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் நடைபெறுவது குடும்ப உறவிலே உள்ள மிக பெரும் நம்பகமானவர்களாகத்தான் இது நடைபெறுகிறது என்பதை குறிப்பிடுகிறார்கள். நம்பி அனுப்புகிறோம், நம்முடைய அந்த தூரத்து சொந்தம் தானே, அப்படித்தானே என்று நம்பி அனுப்புகிறோம், அங்கேதான் துஷ்பிரயோகங்கள் நடைபெறுகிறது என்பதனை அறிக்கையிலே புள்ளி விவரங்களோடு எங்களுக்கு எடுத்து காட்டினார்கள். எனவே நாம் இந்த விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் வியாபாரிகளின் அடிப்படையிலே வருவார்கள், சில நேரங்களில் வேறொரு துணையிலே வருவார்கள். யாராக இருந்தாலும் அஜ்னபியுடைய சட்டத்தில் மிக கவனமாக இருப்பதற்கான நிலையை நாம் நம்முடைய வீடுகளிலே அமைத்துக் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அஜ்னபிகளோடு பேசுகிற போதும் அவர்களோடு கதைக்கிற போதும் எவ்வாறான அடிப்படையை நாம் கவனிக்க வேண்டும் என்றால், குழைந்து பேசக்கூடாது, அவர்களோடு நெளிந்து பேசக்கூடாது, அவர்களோடு வளைந்து பேசக்கூடாது. பேசுகிற பேச்சை கவர்ந்து உள்ளத்திலே நோயுள்ள சில நோயாளிகள் அந்த பெண்களோடு தொடர்புபடக்கூடிய நிலை உருவாகும். எனவே நோயாளிகளில் சிக்கி விடாமல் இருப்பதற்காக இஸ்லாம் பெண்களை குழைந்து பேசக்கூடாது என்று நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அதே போன்று
அடுத்தவர்கள் கவருகிற அடிப்படையில் கவர்ச்சியோடும் மனம் பூசிக்கொண்டும் வெளியிலே சென்று விடக்கூடாது. இஸ்லாம் சொல்கிற அடிப்படை விடயங்களில் ஒன்றாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஐயும் இம்ரஅத்தின் இஸ்தஅதரத் ஃபமர்ரத் அலா கௌமின், எந்த ஒரு பெண்ணாவது மனம் பூசிக்கொண்டு ஒரு சமூகத்துக்கு பக்கத்தால் போகிற போது அவள் அந்த மனத்தை வைத்து அடுத்தவர்களை கவரக்கூடியவர்களாக இருந்தால் அவள் விபச்சாரி என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, ஒவ்வொரு கண்களும் விபச்சாரம் செய்கிறது அவளை பார்க்கிற போது கவருகிற போது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியிலே செல்கிற போது எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அதே போன்று தனித்திருப்பதை ஒரு அஜ்னபி பெண்கள், ஒரு அஜ்னபியோர் இன்னும் ஒருவர் தனித்திருப்பதை இஸ்லாம் தடை செய்திருக்காது. அது திருமணம் பேசப்பட்டவராக இருந்தாலும் சரி. நம்முடைய சமுதாயத்தில் திருமணம் பேசப்பட்டிருக்கிறது, பேசி வைத்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை தனிமையில் இருப்பதற்கான அனுமதியை வழங்குகிறார்கள். சில நேரங்களில் அவர் விட்டு செல்கிற போது சமூக சிக்கல்கள், குடும்ப சிக்கல்கள், பாரிய சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி வருகிறது. அப்படி பேசப்பட்டவராக இருந்தாலும் தனித்திருப்பதற்கு இஸ்லாம் ஒருபோதும் அனுமதி வழங்கவில்லை என்பதனை நாம் ஒவ்வொருவரும் கவனத்திலே கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சிலர்களுடைய வீட்டு ஒரு நண்பராக இருந்து அந்த நண்பருடைய வீட்டுக்கு போவார்கள். வீட்டுக்கு போகிற போது நண்பர் இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொல்லி அவரை அனுப்பிவிட வேண்டுமே தவிர, அவர் இல்லை வாருங்கள் என்று அழைத்து வீட்டிலே ஒரு பெண்ணோடு இவர் போய் தனிமையில் இருப்பதும், அந்த வீட்டிலே உள்ள ஒரு பெண் வாருங்கள் என்று வரவழைத்து அவளை வீட்டிலே வைப்பதும் இஸ்லாம் தடை செய்திருக்கிற ஒரு விடயம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ, லா யഖ்லுவன் ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா வமஅஹா து மஹ்ரம், ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருக்க கூடாது, அவர் ஒரு மஹ்ரமான ஒருவர் இருந்தாலே தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு பெண் ஒரு மஹ்ரம் இல்லாமல் தூர பிரயாணம் செய்யக்கூடாது என்றார்கள். அப்போது ஒரு மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மனைவி ஹஜ்ஜிக்காக சென்றிருக்கிறார், நான் ஒரு போருக்காக பெயர் கொடுத்திருக்கிறேன் என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய மனைவியோடு நீ சென்று ஹஜ்ஜை நிறைவேற்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செல்கிற போது ஒரு மஹ்ரம் அவசியம் என்பதனை உணர்த்தி காட்டுகிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் தனிமையில் அனுப்புகிறோம். பஸ் பிரயாணம் செய்கிற போது அங்கு நடக்கிற அட்டூழியங்கள், அங்கு நடக்கிற அனாச்சாரங்களை பார்க்கிறோம். தனிமையிலே போகிற போது அங்கிருக்கக்கூடிய அந்த உள்ளத்திலே நோய் உள்ளவர்கள் படுத்துகிற நிலையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நம்முடைய பிள்ளைகள் பிரயாணம் போகிற போது பாதுகாப்பான பிரயாணத்தை உருவாக்குகிற போது நாம் எந்த ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் எதிர்பார்த்திருக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இய்யாக்கும் வத்துகூல அலன் நிஸா, பெண்களுக்கு நீங்கள் போவதை நான் வன்மையாக எச்சரிக்கை செய்கிறேன் என்று சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள். அப்போது ஒரு அன்சாரி தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அஃபரஐத்தல் ஹமு, கணவனுடைய சொந்தக்காரர்கள் அவ்வாறு போவதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கணவனுடைய சொந்தக்காரர்களா, அவர்கள்தான் மவுத் என்றார்கள், அவர்கள்தான் டேஞ்சர் என்றார்கள், அவர்கள்தான் நாசத்துக்கு உரியவர்கள் என்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, சமூக அங்கீகாரம் பெற்றவராக இருப்பவர் தான் கணவனுடைய சகோதரர்கள், கணவனுடைய உறவினர்கள். அந்த கணவனுடைய உறவினர்கள் ஊடாக அவர்கள் அஜ்னபி தான், அவர்களோடு பழகுகிற பழக்கமும் அஜ்னபியுடைய பழக்கமாக இருக்க வேண்டும். நெருங்கிய முறையிலே நம்முடைய நானாதானே திருமணம் முடித்திருக்கிறார், நம்முடைய மகன் தானே திருமணம் முடித்திருக்கிறார் என்று எண்ணி அந்த உறவுகள் சென்று அவர்களை உள்ளம் நோவடைந்து மரணிக்கிற நிலைக்கு போகிற அளவிற்கோ அல்லது கல்லறிந்து கொல்லப்படுகிற அந்த மரண நிலைக்கோ ஏதோ ஒரு அடிப்படையில் மரணம் என்ற அந்த ஆபத்தான நிலைக்கு சென்று விடாமல் நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பது நம் மீது உள்ள மிகப்பெரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இஸ்லாம் அஜ்னபி என்பவரை ஓரமாக்கி வைக்க வேண்டும் என்று சொல்வதனால்
எல்லோரையும் ஓரமாக்கி வைத்து விட்டு நம்ம அது உறவை இல்லாமல் போவது என்பது அல்ல. அவருடைய பழக்க வழக்கங்களை தூரமாக்கி வைக்க வேண்டும். நமக்கு பக்கத்தில் அல்ல, கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும். அவருடைய உறவுகள் தள்ளி இருக்க வேண்டும். அவருடைய பேசுவதும் தள்ளி இருக்க வேண்டும். அவர்களுக்கு நமக்குரிய உறவு ஒரு மஹ்ரமோடு பேசுகிற உறவாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. இது எதற்காக என்றால், நம்மத்திலே ஒழுக்கங்களும் பண்பாடுகளும் பிள்ளையார நடத்தைகளும் வளராமல் இருப்பதற்கான ஒரு நிலை என்பதனை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை இஸ்லாம் சொல்கிற ஒழுக்க ரீதியான வாழ்வாக மாற்றி அல்லாஹ் விரும்புகிற அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கு வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه وعلى آله وأصحابه ومن سار على نهجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அஜ்னபியான பெண்கள் என்று வருகிற போது பாடசாலையில் படிக்கிற மாணவர்கள், பல்கலைக்கழகங்களிலே படிக்கிற மாணவர்கள், பல நல்ல இடங்கள் என்று பேசப்படுகிற இடங்களிலே உள்ளவர்கள், இவர்களெல்லாம் இந்த உறவுகளை பேணி நடப்பதன் ஊடாக நம்முடைய பெற்றோர்களின் மரியாதையை பாதுகாக்கிறது மாத்திரமின்றி நம்முடைய மார்க்கத்தின் புனிதத்தை பாதுகாப்பதோடு மர்மையில் சுவர்க்கம் என்ற உன்னதமான நிலையை அடைவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். பெண்களை தொடுவதும் அவர்களுக்கு கை கொடுப்பதும், அஜ்னபியானவர்களுக்கு கை கொடுப்பதும், சலாம் சொல்லுவதும், கை கொடுத்து சலாம் சொல்லுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்த ஆண்களிடம் கையை வைத்து பையச் செய்து அந்த இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பெண்கள் என்று வருகிற போது நபி அவர்கள் எந்த பெண்ணிடம் கையையும் தொட்டது கிடையாது. அந்நிய பெண்களில் யாருடைய கையிலும் யாருடைய உடம்பிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை பட்டது கிடையாது என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அஜ்னபி மஹ்ரமி முறை சரியாக பேணப்படாததன் விபரீதம் தான் ஜினா என்ற விபச்சாரம் அதிகரித்து மக்களுக்கு மத்தியிலே பிளவுகளும் ஃபித்னாக்களும் உருவாகி குடும்பங்கள் எல்லாம் சிதைவடைந்து சமூகங்களுக்கு மத்தியிலே உறவுகள் பாதிக்கப்பட்டு பல நிலைகள் உருவாகி இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று நமக்கு சொல்கிறார். விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்ன இறைவன் சட்டப்படி திருமணம் முடிப்பதற்குரிய அனுமதியை தந்திருக்கிறார். சட்டப்படி மஹரம் அஜ்னபி என்ற உறவை பேணுமாறு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இவைகளெல்லாம் சரியான முறையிலே பேணப்படுகிற போது விபச்சாரம் என்ற இந்த தவறான நிலைக்கு யாரும் தள்ளப்பட